கடந்த காலங்கள்ல நீங்க மத்திய டெல்லி போயிட்டு பல்வேறு தலைவர்களை பாஜக தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க. குறிப்பா இது அதிமுகவோட தலைமை அனுமதி இல்லாம போய் சந்திச்சதா கூறப்படுது. இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு தலைமையில இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர்களோ யாராவது இந்த மாதிரி சந்திப்பு ஏற்படுத்த முடியுமா? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதால தொடர்ந்து அதை பத்தி தான் பேசுறேன். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார். என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சர்கள் பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேச்சியில் இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? முதலிலே நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே, சொல்ல வருகிறேங்க. அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன். என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. இல்ல என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு 2 சொன்னேன். விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலை இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சேர்த்து முடிக்க வரை கொண்டது முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். தம்பி இருங்க, அங்கிருந்து செட்டப் பண்ணிலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதி இருங்க. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, நான் இப்போ ஒன்று கடைசியில் சொன்னேன், கேட்டீங்களா இல்லையா? இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னா இல்லையா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.